அனைவருக்கும் வணக்கம். நான் கிரீன் ஃபோட்டோக்கிலேருந்து ஆசிஃப் கான் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது காவேரிப்பட்டினத்தில் வந்து அங்கே இருக்கிற மாங்காய் மார்க்கெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், செந்தூரம் வந்து ஒரு பாக்ஸ் எப்படியும் வந்து 28லேருந்து 30 கிலோ வரைக்கும் இருக்கும். இது என்ன ரேட்டு போயிருக்கு அப்படின்னா, ஒரு பாக்ஸ் வந்து 700 ரூபா போயிருக்கு. இதுதான் வந்து அதிகமான ரேட் அப்படின்னு சொல்லலாம் இந்த மார்க்கெட்லேயே. நல்ல பெஸ்ட்டு குவாலிட்டி இது இன்றைக்கோட ரேட்டு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நீலக்காய் பார்த்திங்கன்னா 330 ரூபா போயிருக்கு. அடுத்தது அப்படியே எல்லா பாக்ஸோடைய விலையும் நான் அப்படியே கொஞ்சம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது நீங்கள் பார்க்க போகிறது வந்து மல்கோவா மாங்காய். மல்கோவா பார்த்தீங்கன்னா 3600 ரூபா. இது வந்து 25 கிலோலேருந்து 27 கிலோ தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் 3600 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பாருங்கள், எல்லாம் வந்து மாங்காய்லாம் பாருங்கள் எப்படி பெஸ்ட்டு குவாலிட்டி தான் இங்கே இருக்கிற மாங்காய் எல்லாமே வந்து. அடுத்தது சேலம் பெங்களூரை வந்து ஒரு பாக்ஸ் வந்து 3300 ரூபா போயிருக்கு. இதுவும் எல்லாமே அப்படியே காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றது. இன்றைக்கோட விலை பயங்கனப்பள்ளி பார்த்திங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து 1000 ரூபா போயிருக்கு. அப்படியே அடுத்தது எல்லாமே காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன விலை போயிருக்கு அப்படின்றது. இது வந்து பெங்களூரா. இது வந்து எல்லாமே பச்சைக்காய் சாப்பிட்றதுக்காக போகும். இது ஒரு பாக்ஸ் வந்து 450 ரூபா போயிருக்கு. மொத்தமாக 24 பாக்ஸு அறுத்துருக்காங்க. இன்னொரு கொஞ்ச நாள் போனீங்க அப்படின்னா எல்லாமே வந்து இதெல்லாம் ஜூஸுக்கு தான் போகும். அடுத்தது இது பாருங்கள் 310 ரூபா போயிருக்கு. இதெல்லாம் நாட்டிக்காய் பாக்ஸ் எல்லாம் இப்போ வந்து 310 ரூபா போயிருக்கு. அடுத்தது 15 நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா அந்த ரேஞ்சில் தான் போகும். மல்கோவா பாருங்கள், இந்த பாக்ஸ் வந்து 2900. சைஸ் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இது. இந்த மாங்காய் வந்து ரூமானி வந்து ஒரு பாக்ஸ் வந்து 600 ரூபா போயிருக்கு. இப்போ நீங்கள் எல்லா மாங்காவோட விலையும் பார்த்துருப்பீங்க. இந்த மார்க்கெட்டில் என்னென்ன ரேட்டு போகுது அப்படின்றது. உங்கள்கிட்ட யாருக்காச்சும் மாங்காய் இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு நாள் இங்கே மாங்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து நல்ல ரேட்டுக்கு தான் போகுது. அதாவது பொருள் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு போகுது. ஒரு நாள் நீங்கள் போட்டு ஏதாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ப்ளீட்டாக இங்கே வர காய் எல்லாமே வந்து பழக்கிறதுக்கு தான் போகுது. அதாவது நீங்கள் வந்து இந்த காவேரிப்பட்டினம் இருக்கு இல்லைங்களா, அங்கேருந்து சேலம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாலுங்கெல்லாம் போட்டிருப்பாங்க இந்த பைபாஸ் ஓரமாக. அங்கே போட்டிருக்க மாங்காய் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அது எல்லாமே வந்து பழக்கிறதுக்கு போகிறதுனால நல்லா ரேட்டு போகுது. உங்களுக்கும் யாருக்காச்சும் மாங்காய் தேவைப்பட்டால் கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டுக்கு வாங்க, வந்து பார்த்துட்டு வாங்கிட்டு போங்க. உங்கள் மாங்காய் இருந்துச்சுன்னா இந்த மார்க்கெட்டுக்கு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ரேட்டுக்கு போகுது. நீங்கள் மற்ற இடத்துல மண்டியில் போடுற பதில், மற்றவங்களுக்கு கொடுக்குற பதில், வியாபாரிங்க கொடுக்குற பதில் இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரேட்டுக்கு போயிட்டுருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.